ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு செரவேக் சேனல். நான்கள் பேக்கரிங் வீடியோவில் 10 ஹவர்ஸுங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி வைக் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். 10 ஹவர்ஸ் இந்த படத்தை இளையராஜா கலிய பெருமாள் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் சிவிராஜ், திலீபன், கஜராஜ் இன்னும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் சிவிராஜ் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவருக்கு ஒரு கேஸ் வருது. என்னன்னாக்கா, காலேஜுக்கு போகிற பொண்ணு காலையில் போயிட்டு ஈவினிங் வீடு திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை சிவிராஜ் கையில் எடுக்கிறாரு. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சில மர்மமான விஷயங்கள் நடக்குது. அந்த மர்மமான விஷயங்கள் என்னென்ன, கடைசியில் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 55 minutes வருது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடுது. இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் பிடிக்கும், எனக்கு மிஸ்ட்ரி த்ரில்லர் பிடிக்கும், எனக்கு த்ரில்லர் மூவி பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படத்தில் வந்து இந்த ஹீரோவுக்கு வந்து இன்ட்ரோ சாங் வைக்கிறேன், ஹீரோயின் கூட ஒரு டியூயட் சாங் வைக்கிறேன், ஒரு ஃப்ளாஷ்பேக்னாக்கா அதுக்கு ஒரு சாங் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க போடாமல் இந்த படத்தில் வந்து பாட்டே கிடையாது. இந்த கதைக்கு வந்து பாட்டே தேவையில்லைன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் வச்சுருக்காங்க. இந்த படம் ஆரம்பித்த உடனே அடுத்து என்ன அடுத்து என்னன்னு போயிட்டே இருக்கும். அது கிளைமேக்ஸில் தான் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு பொண்ணு காணாமல் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு கம்ப்ளைண்ட் வரும். ஒரு பஸ்ஸில் ரன்னிங் பஸ்ஸில் வந்து ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வரும். அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகும்போது யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அது யார் கொலை பண்ணா, இந்த பொண்ணு காணாம போனதுக்கும் இந்த கொலைக்கும் 2த்துக்கும் ஒரே ஆள் சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் போகும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸில் தான் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் இந்த த்ரில்லிங் சீட்டை த்ரில்லர் மாதிரி கடைசி வரைக்கும் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு போயிட்டு கடைசியில் யார் கொலை பண்ணியிருப்பா, யார் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து வில்லனோட கேரக்டர் வந்து நல்லாவே எழுதலை. ஆக்டரை குறை சொல்ல மாட்டேன். ஆக்டருக்கு வந்து அவருக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பே கிடையாது இந்த படத்தில். ஒரு டம்மி வில்லன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு பொண்ணை கடத்துறான், ஒரு பஸ்ஸில் மர்டர் பண்ணுறான் அப்படின்னாக்க வில்லன் வந்து எவ்வளோ பெரிய வெயிட்டேஜ் கொடுத்துருக்கணும். ஒரு ஸ்கிரிப்டில் வந்து இந்த வெயிட்டேஜ் இல்லாமல் வில்லனை எழுதியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட நெகட்டிவ்னு சொல்லலாம். வில்லன் ரோலை இன்னும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா படம் வந்து இன்னும் வேறு லெவலுக்கு போயிருக்கும். ஆனால் ஒரு டம்மி வில்லனாக போயிட்டான். அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக தான் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். ஃபேமிலியோட போய் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர்ஸ் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 3.5 கொடுப்பேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.